வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ இந்த லெசனில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் விஷன் அண்ட் யூஎஸ்பி டீகோடிங். இப்போ பிஸ்னஸ் விஷன் அண்ட் யூஎஸ்பி டீகோடிங்னா என்ன அப்படின்றத நம்ம பற்றி பார்க்கலாம். இப்போ போன லெசனில் நம்ம உங்களோட பிஸ்னஸ் எதுக்காக நீங்கள் ஆரம்பிச்சிங்க, என்ன குறிக்கோளோடு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத பற்றி கேட்டோம் இல்லையா. இந்த லெசனை நம்ம அதை ரொம்ப டீட்டெயிலாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். முதல்ல பிஸ்னஸ் விஷன். இப்போ ஒரு பிஸ்னஸ் விஷன் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கி நிறையா கடைகள் இருக்குது, நிறைய பிஸ்னஸஸ் பண்ணுறாங்க, நிறையா பேர் பர்சனல் பிராண்ட்ஸாகவும் இருக்காங்க. ஆனால் என்ன ரீசனுக்காக நீங்கள் ஆரம்பிச்சிங்க, இது எல்லாரோட அந்த காம்படிஷன் மத்தியில் உங்களை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிற ஒரு விஷயம் என்னென்னா அது நீங்கள் தான். ஈவன் நீங்கள் பிஸ்னஸ் சென்ட்ரிக்காக உங்கள் ப்ராடக்ட்ஸை முன்னாடி வச்சு போனாலும் அந்த ப்ராடக்டை பில்ட் பண்ண நீங்கள் தான் அதை தனித்துவமாக அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி கொடுத்து நீங்கள் அதை நிறுத்துறீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் உங்களோட பிஸ்னஸோட விஷன் என்ன அப்படின்றத ஒரு ஃபவுண்டராக நீங்கள் தான் சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு இது வரலாம், நான் ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ரீசெல்லிங் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சின்ன பிஸ்னஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன், அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஒரு விஷன் அப்படின்றது பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல தான் உங்களை நான் ரொம்ப டீப்பாக யோசிக்க சொல்லுவேன். நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர். எத்தனையோ பேர் எதோ பண்ணும்போது, நிறையா பேர் சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப்ஸ், ஃப்ரீலான்சிங் அப்படின்னு பண்ணும்போது, நான் ஒரு ஆண்டர்ப்ரனராக இருக்கணும், எனக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கணும், எனக்குன்னு ஒரு பேஜ் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பித்து நீங்கள் இங்கே இருக்கீங்க. ஆனால் ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லைங்க, அதை கற்றுக்கணும், அதை வளர்க்கணும் அப்படின்னு இந்த கோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி உங்களை நம்பி உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு என்ன விஷன் வச்சுருக்கீங்க அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக யோசிச்சு பாருங்கள். பிகாஸ் அல்டிமேட்லி நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ஒரு கனவு அப்படின்ற ஒன்று இருக்கும். அந்த கனவு நிறையா நேரங்களில் நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், என்னோடய லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு எவ்வளவோ இருந்திருக்கலாம். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஒரு சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சோ இல்லை 5 மாதம் கழிச்சோ என்னோடய பிஸ்னஸ் இந்த அளவுக்கு வளரணும், இவ்வளோ ரெவென்யூ எனக்கு வரணும், இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வரணும், இவ்வளோ சேல்ஸ் ஆகணும், என்னோடய பேஜ் இவ்வளோ தூரம் வளரணும், இத்தனை பேர் பார்க்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ட்ரீம் என்ன, அந்த விஷன் என்ன உங்களோட பிஸ்னஸ்க்கு அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ சிம்பிளாக உங்களுக்கு எனக்கு என்ன யோசிக்கிறதுனே தெரியலை, எனக்கு ஒரு தாட்ஸே வரல அப்படின்னு நீங்கள் ஈவன் ட்ரபிள்டாவோ நீங்கள் ரொம்ப லோவாக இருந்தீங்கன்னா கூட உங்கள் ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டு ஃபோனில் ஒரு 10 மினிட்ஸ் டைமர் செட் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸை நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள் பிஸ்னஸ் போயிட்டே இருந்ததுன்னா எப்படி கொண்டு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு டீட்டெயில்டாக எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதை நீங்களே படித்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் இன்டென்ஷனோடு அதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அந்த இடத்துல தான் உங்கள் பிஸ்னஸோட விஷன் என்ன அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா, எப்படி என் பிஸ்னஸை நான் எடுத்துகிட்டு போக போகிறேன், எப்படி என் பிஸ்னஸ் வளரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றது தான் உங்கள் பிஸ்னஸோட விஷன். ஸோ முதல்ல உங்கள் பிஸ்னஸோட விஷன் என்னன்றதை கண்டுபிடிங்க. சரியா? இதுதான் உங்களோட அசைன்மெண்ட் 1. ஸோ இந்த அசைன்மெண்ட் 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கண்டிப்பாக கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் தைரியமாக இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஆண்டர்ப்ரனராக நீங்கள் எடுக்கிற ஒரு ப்ராமிஸ். என் பிஸ்னஸை நான் வளர்ப்பேன் அப்படின்றது. அந்த விஷயம் உங்களுக்கு எப்போ வேணால் மாறலாம். மேபி இப்போ நீங்கள் சொல்லலாம் 5 மாதம் கழிச்சு நான் அது இப்படி வளர்க்க போகிறேன் அப்படின்னு. ஆனால் 2.5 மாதம் கழிச்சோ இல்லை 3 மாதம் கழிச்சோ இல்லை இப்படி இல்லை, நான் மேபி மாற்றிக்கலான் இருக்கேன் அப்படின்னு அது எப்போ வேணால் மாறலாம். இப்போ ஒரு முடிவை எடுத்துகிட்டா அந்த முடிவே தான் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஃபார்மாக ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறீங்களா இல்லையா அப்படின்றதான் முக்கியமான பாயிண்ட். ஸோ கொஞ்சம் கூட யோசிக்காமல் உங்கள் பிஸ்னஸோட விஷன் என்ன அப்படின்றத எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு கண்டிப்பாக அதை கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது விஷன் முடிச்சாச்சு, நான் என்னோடய விஷன் எழுதிட்டேன், எனக்கு தெரியும் என்னென்ன இதுதான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு இது வந்ததுக்கப்புறம் அடுத்தது யூஎஸ்பி டீகோடிங். இப்போ யூஎஸ்பி அப்படின்னா என்னென்னா யூனிக் செல்லிங் ப்ரொபொசிஷன். இப்போ இது பெரிய பெரிய ஸ்டார்ட் அப்ஸோ இல்லை கம்பெனிஸோ கண்டிப்பாக ஒரு யூஎஸ்பி அப்படின்றத வச்சுருப்பாங்க. நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப்பை பிச் பண்ண கொண்டு போகிறீங்க அப்படின்னா யூஎஸ்பி தான் நீங்கள் முதல்ல சொல்லுவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யூஎஸ்பினா என்ன அப்படின்னா, இப்போது லெட்ஸே மார்க்கெட்டில் உங்களை மாதிரி நிறையா பேர் இதே ப்ராடக்ட் செல் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை மாதிரியே தான் பண்ணுறாங்க, இதே ப்ராடக்ட் தான், இதே சர்வீசஸ் தான், டிஃப்ரென்ஸே இல்லை, எல்லாம் ஒரே இது தான்ப்பா அப்படின்னா ஒரு கஸ்டமரை நான் உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா எதுக்காக உங்கள் காம்படிட்டரை விட்டுட்டு உங்ககிட்ட வாங்குவேன்? இந்த கேள்விக்கான பதில் தான் யூஎஸ்பி. ஏன்னா அதுதான் உங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட். அதாவது உங்ககிட்ட வாங்குறதுக்காக நீங்கள் ரொம்ப யூனிக்காக உங்களோட பிஸ்னஸ்க்கு இதுதான் என்கிட்ட வாங்குனீங்கன்னா இதுதான் உங்களுக்கு வித்தியாசம், இதுதான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதான் அந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட். இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நான் எல்லோரும் மாதிரி தான் ஆரி டிசைன் பண்ணுறேன், எல்லோரும் மாதிரி தான் நான் ப்ராடக்ட் செல் பண்ணுறேன், எல்லாரையும் மாதிரி தான் நான் அது பண்ணுறேன், அப்போ நான் எப்படி ஒரு யூஎஸ்பி எடுப்பேன் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களோட டெக்னிக்ஸாக இருக்கலாம், உங்களோட கஸ்டமர் சர்வீஸாக இருக்கலாம்,
ஆர் உங்கள் கஸ்டமர்கிட்ட எப்படி நீங்கள் ரெக்குவயர்மெண்ட் வாங்குறீங்கன்றதா இருக்கலாம், ஆர் இது எதுவுமே இல்லாமல் உங்கள் கஸ்டமர் சர்வீசிங் நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி எப்படி அதை வந்து எடுத்து கொடுக்குறீங்க, இப்படின்ற மாதிரி பல விதமான வழிகளில் நீங்கள் வந்து உங்களை தனித்துவமாக பொசிஷன் பண்ணலாம். அந்த தனித்துவமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்றதான் உங்களோட யூஎஸ்பி. இப்போது எதுக்காக நம்ம அதை எடுக்கிறோம், அவர் வந்து ஏன் நம்ம வந்து இவ்வளோ கேள்விகள் கேட்டு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி போஸ்ட் எல்லாம் போட ஆரம்பிக்கிறீங்க இல்லையா, எப்போவுமே எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சும்மா வந்து இந்த போஸ்ட் போடுங்க, அந்த போஸ்ட் போடுங்க, இது போடலாம், அது போடலாம், ப்ராடக்ட் பற்றி நிறைய போட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு நீங்களும் 100ல் ஒருத்தர் அப்படின்னு தெரியாமல், ஏய் இது வித்தியாசமாக இருக்கே, இவங்கள நான் ஃபாலோ பண்ணலாமே, இவங்கக்கிட்ட நான் பேசலாமே அப்படின்னு நினைக்க வைக்குது இல்லையா, அது வந்து அந்த யூஎஸ்பி தான். ஏன்னா ஒன்ஸ் இந்த யூஎஸ்பியை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக கூட இல்லை, உங்களுக்கு ஒரிஜினலாக எப்படி இருக்குன்றதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே தான் உங்களுக்கு அந்த மாற்றமே ஆரம்பிக்குது. ஸோ உங்களோட பிஸ்னஸில் தனித்துவமாக உங்களை பொசிஷன் பண்ணுறது என்னது, உங்களோட யூஎஸ்பி என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு இதுதான்ப்பா என்னோட யூஎஸ்பி அப்படின்றத அகேன் குரூப்பில் போடுங்க. இது உங்களோட 2வது அசைன்மெண்ட். இப்போது உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம், சரி நான் வந்து என்னோடய கஸ்டமர் சர்வீஸ்னு போட்டிருந்தேன், என்னோடய கஸ்டமர் சர்வீஸ் தான் என்னோட யூஎஸ்பி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அகெயின் அதில் வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் எதனால் உங்கள் கஸ்டமர் சர்வீஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யார் வேணால் சொல்லலாம் இல்லையா, என் கஸ்டமர் சர்வீஸ் தான் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்னென்னு போடுவீங்க, பெஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு போடுவீங்களா? எல்லாருமே அதை போடுவாங்களே. எதனால் எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து தனித்துவமாக நிற்க வைக்குது அப்படின்றத கேட்டுட்டு அப்படின்றத ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணி போடுங்க. இப்போ அகேன் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். இப்போ என்கிட்ட கேட்டிங்கன்னா எல்லாருமே இன்ஸ்டாகிராம்ஸை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, நான் என்ன பெருசாக சொல்லி கொடுத்துட்டோம், நான் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு பெருசாக ஃபீச்சர்ஸ் பற்றியோ அவர் வந்து ஒரு ஃபீச்சரை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் தாண்டி ஒரு லேயர் கீழே போய் உங்கள் பிஸ்னஸை உங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி செல் பண்ணணும், அந்த எமோஷ்னல் செல்லிங் நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத தான் நான் மெயினாக சொல்லி தரப்போகிறேன். அது ஒன்று. 2வது அண்ட் அதை விட முக்கியமானது என்னோடய அப்ரோச். நான் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்துலேருந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு மாறுபாடு எடுத்துகிட்டு வரலாம். எல்லோரும் உங்களை இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், அந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள், இப்படி எடிட் பண்ணுங்கள், அப்படி எடிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது அது எதுவுமே தேவையில்லாமல் சிம்பிளாக நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தான் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய அப்ரோச் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வரதையும் தாண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணலாம், நீங்கள் ஃபவுண்டேஷன்லேருந்து எப்படி கரெக்டாக பண்ணலான்றதை ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா நான் எக்ஸாக்டாக என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் அப்படின்றது. நீங்கள் எல்லோரும் என்கிட்ட கனெக்ட் பண்ணதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, என்னோட யூஎஸ்பி உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது, உங்களால் அதை வந்து ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சுது. இது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியாதவங்க கண்டிப்பாக அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதை பற்றி தான் நம்ம வெபினார்லேயே பேசுகிறோம். ஸோ இப்போ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா உங்களோட யூஎஸ்பி உங்களுக்கு வந்து ஒரு பொசிஷனிங் மட்டும் கொடுக்காம, கஸ்டமருக்கு அதை கன்வே மட்டும் பண்ணாமல், உங்களையும் அந்த கஸ்டமரையும் இணைக்கிற இந்த ஒரு இதுவாக இருந்து everyone who relates with you, okay, and everyone who thinks like you, அவங்க வந்து உங்ககிட்ட வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆமாப்பா இதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன், இதுதான் வந்து எனக்கும் முக்கியம்னு தோணும் அப்படின்னு அந்த ஒரு வேல்யூ சிஸ்டமில் நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்ஸோட ரொம்ப ஈஸியாகவே கனெக்ட் ஆவீங்க. அதுக்கு உங்களோட யூஎஸ்பி ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்றைக்கி இந்த லெசன் முடிக்கும்போது இந்த 2 அசைன்மெண்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட விஷன் என்ன, உங்கள் பிஸ்னஸோட விஷன் என்ன, உங்களோட யூஎஸ்பி என்ன அப்படின்றது. ஏன்னா இது 2ஐயும் வச்சு தான் உங்களோட அடுத்த பில்டப் கண்டிப்பாக ஆரம்பிக்க போகுது. அண்ட் உங்கள் கண்டென்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை கண்டிப்பாக கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது உங்களை நான் அடுத்த லெசனில் சந்திக்கிறேன்.